நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். உங்களில் பல பேரால இந்த கதை ஏற்றுக்க முடியாது, ஏன் என்னால கூட. ஆனா இது உண்மை சம்பவம், இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த படம் சொந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடிய கதை. இந்த மாதிரி கதையை பார்க்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த படத்துடைய படம் லவ் மம்மி 2014 வெளியான ஒரு குறும்படம். இந்த படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், ஆனால் சர்வதேச அளவில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு. ஓகே, நாம் இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, வேலைக்காரங்க தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவை அந்த பையன் பிக்கப் பண்ணுறான் இடத்துலேருந்து. அவன் தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா உன் உடம்பு எப்படி இருக்குது, இப்போ நீ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அவங்க தன்னுடைய பையன்கிட்ட இருந்து ஒரு சிகரெட்டை வாங்கி பிடிச்சிக்கிட்டு பரவாயில்லடா, ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து வராங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பக்கத்தில் இருந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியே வராங்க. ஸோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து குணமான தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த பையன் வந்திருக்கான். ஓகேவா? அன்றைக்கி நைட்டு டின்னர் அப்போ அம்மா தன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே என்னை மன்னிச்சுக்கூடா, உன்னை பிரிஞ்சு 18 வருஷம் நான் மனநல காப்பகத்தில் இருந்துட்டேன். என்னால் சின்ன வயசில் ஒரு அம்மாவுடைய பாசத்தை உனக்கு கொடுக்க முடியல. ஆனால் கவலைப்படாத, இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பையன் என்ன சொல்கிறாரு, அம்மா இப்போ நான் தான் உங்களை பார்த்துக்க வேண்டிய காலம், நீங்கள் பழசெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்கம்மா, அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மகனே நான் சின்ன வயசில் இளமை பருவத்தில் உங்கள் அப்பா கிட்ட எனக்கு சரியான இன்பம் கிடைக்கல, அவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இளமை பருவத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் கிடைக்காததால தான் நான் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டேன். இப்படி அவங்க சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே திருன்னு முழிக்கிறான், அப்படியே டாப்பிக்கை மாற்றுறான். அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளையே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நாளைக்கு அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன், நீங்கள் அவகிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசில் ப்ளூ ஃபிலிம் பார்க்க எனக்கு பிடிக்கும், நீயும் குழந்தைய இருக்கிறப்ப என் கூட உட்காந்து அந்த படங்கள்லாம் பார்ப்பேன். இப்படி மகன் ஒன்று சொல்ல அவங்க அம்மா சம்மந்தமே இல்லாமல் வேறு விஷயத்த பேசும்பொழுது அவன் அப்படியே குழப்பம் அடைகிறான். அவன் தொடர்ந்து கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க தொடர்ந்து அவங்க சின்ன வயசில் மிஸ் பண்ண அந்த செக்ஸ் இன்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் புரிஞ்சுக்கிட்டான், சரிம்மா நாம் கொஞ்சம் நாளைக்கு வெளியே போய் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரே இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் உங்கள் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு அந்த டாப்பிக்கை கட் பண்ணுறான். மறுநாள் அந்த பையன் தன்னுடைய அம்மாவை தீம் பார்க், எக்ஸிபிஷன், பீச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்டுறான். ஆனால் அந்த அம்மா மனசுக்குள்ளே ஏதோ பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே சுற்றுற மாதிரி தனக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அந்த ட்ரிப்பை தன்னுடைய மகனோட ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் தன்னுடைய பையனை எழுப்புறாங்க. எப்படி தெரியுமா, ஒரு ரொமான்டிக்காக தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை எழுப்புற மாதிரி எழுப்புறாங்க. இது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, எரிச்சலை உண்டாக்குது. இதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிறான். அந்த பையன் லவ் பண்ணுறான்ல, அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ண சொல்லி சொல்கிறான். மறுநாள் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய சின்ன வயசு ஆல்பத்தெல்லாம் பார்த்து அவனுடைய ஃபோட்டோலாம் அழகாக இருக்குது, சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி அவனுடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய அம்மா அதையெல்லாம் காதல் கேட்காம அவளை மதிக்காமல் கால் மேலே கால் போட்டுட்டு திமுறா அவளை பார்த்துட்டு இருக்கா. வந்த அந்த பொண்ணு, அம்மா உங்கள் பையன் சின்ன வயசில் ரொம்ப சேட்டை பண்ணுவானா, அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க அவளை கண்டாலே எரிச்சல் அடைகிறாங்க, எது கேட்டாலுமே இப்போ எரிஞ்சு விழுறாங்க. இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவ கேட்குற எந்த கேள்விக்கும் அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, எரிஞ்சு விழுறாங்க. இவன் அப்படியே சிரித்து சமாளிக்கிறான். அன்றைக்கி நைட் டின்னர் அப்போ அந்த பையன் தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பையன், ஏம்மா என்ன ஆச்சு, எதுக்காக அவளை உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க, இந்த பொண்ணு மட்டும் இல்லை, உலகத்தில் நீ எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பையன் பதறான், ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கல்யாணம்லாம் உனக்கு வேணாண்டா, கல்யாணம் உன்னை நாசமாக்கிடும், நானே உனக்கு எல்லாமா இருப்பேன் அப்படிங்கிறாங்க இவங்க. அம்மாவே உனக்கு எல்லாமா இருப்பேன், உனக்கு என்ன வேணாலும் அம்மாவே தராண்டா அப்படின்னு சொல்லி இவங்க டபுள் மீனிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இவனுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது, ஏன் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. உனக்கு வாழ்க்கையில் இதான முக்கியம் அப்படின்னு சொல்லி அம்மாவையே வெறித்தனமாக பண்ண ஆரம்பிக்கிறான். இவனே வலுக்கட்டாயமாக அம்மாவை பலாத்காரம் பண்ணுறான். ஆனால் அவங்க இதை என்ஜாய் தான் பண்ணுறாங்க. அவன் இப்படி பண்ணிவிட்டு கோவமாக சண்டை போட்டுட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு சொல்லி அவன் நினச்சான். மறுநாள் நைட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய அம்மா அவனுடைய ரூமுக்கு போகிறாங்க. படுத்திருக்க அவன் மேலே ஏறி வலுக்கட்டாயமாக அவனை பலாத்காரம் பண்ணுறாங்க. கூடவே அவன் சத்தம் போடாமல் இருக்க அவனுடைய வாயை பொத்துறாங்க இவங்க.
வேறு வழியே இல்லை. இப்போ அவன் அப்படியே மரக்கட்ட மாதிரி அமைதியாக இருக்கான். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலைல விடியுது. தன்னுடைய அம்மா கிட்ட அவன் எதுவுமே பேசலை. அன்றைக்கி நைட்டில் இருந்து அவன் அமைதியாகவே இருக்கான். ஆக்சுவலாக நடந்த சம்பவத்துக்கு அவங்க அம்மா அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்காமல் அவன் பாட்டுன்னு தன்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அவன் பூட்டிட்டு வந்துடுறான். அவங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. மகனே, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுடு, என்னை தனியாக விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க. ஆனாலும் இவன் அவங்க சொல்கிற எதுவுமே கேட்காம காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளோதாங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் அதோட அப்படியே முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன கேட்டால், தன்னிலை அறியாத அம்மா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, அவங்கள மன்னித்து மறுபடியும் தன் கூடயே வச்சுருந்துருக்கணும். அப்படி இல்லைனா மனநல காப்பகத்தெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் அவங்கள சேர்த்துருக்கணும். இப்படி தனியாக அம்போன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது மாதிரி வித்தியாசமான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை எல்லாம் வந்து பார்க்குறேன். பாய்.